நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தீண்டமிழ் வணக்கம். திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீடு எனும் கனவை நனவாக்க பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் வழங்குகிறது 3 சிறப்பான வாய்ப்புகள். ஸ்ரீனிவாசா அவென்யூ, ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம், ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு. ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவென்யூவில் ரூபாய் 7,30,000 முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு. ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது. பேட்டை மாத்தேத்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள், சுவையான நிலத்தடி நீர், தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம். அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில். என்ஜிஓ ஏ காலனி பேருந்து நிறுத்தம் அருகில். பள்ளி, கல்லூரி, மருத்துவமனைகள், வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ். ஸ்டேட் பேங்க் காலனி, ஆர்டிஓ ஆபீஸ் மேல்புறம், என்ஜிஓ காலனி, திருநெல்வேலி. போன் 0462255155. மொபைல் 9786077880 மற்றும் 881882. துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. செம்மையானவள் துர்கா, செபமுமானவள் அம்மையானவள், அன்பு தந்தையானவள். இம்மையானவள் துர்கா, இன்பமானவள் உம்மையானவள், என்றும் முழுமை துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. உடலுமானவள், உலகமானவள், எந்தன் உடைமையானவள். பயிருமானவள் துர்கா, படரும் கொம்பவள். பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. துர்கா, துரிய வாழ்பவள், துறையுமானவள், இன்பத் தோணியானவள். அன்பு உற்றவள் துர்கா, அபய வீடவள். நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. குழந்தையானவள், குலமுமானவள், எங்கள் குடும்ப தீபமே. திருவுமானவள் துர்கா, திரிசூலி மாயவள். திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள்.
ராகு காலத்தில் எந்தன் தாயை வேண்டினேன். ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே. கருணை துர்க்கையே வீர ககன துர்க்கையே. அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே. அன்பு துர்க்கையே ஜெய துர்க்கை துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 துர்க்கையே. தேவி துர்க்கையே. சிறப்பு குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நெல்லை தச்சனூர் பகுதியில் இருக்க ஒரு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வீட்டு குழுவை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஆமாம், சரி சொல்லுங்கள், எத்தனாவது வருஷம்? 20வது வருஷம். 20வது வருஷம். ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கு இல்லையா? ஆமாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழுவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது, ஒரு கதைகள் இருக்குது. ஒரு கதையே இருக்குது. அது இல்லாமல் நம்ம வீட்டு கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பித்தளையில் நிறைய வெரைட்டி, காரு, மாட்டு வண்டி, அது இல்லாமல் அந்த ஒரு ஷோகேஸ் ஃபுல்லும் பித்தளையில் தான் வச்சுருக்கேங்க. எப்படி கலெக்ட் பண்ணீங்க அது? இதெல்லாம் எங்கே போனாலும் இந்த கொலுவில் என்ன வைக்கலாங்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். இதுவே வேலை இருக்கீங்க இல்லையா? எங்கே போனாலும் அதுதான் எனக்கு ஞாபகம். ஆமாம், கொலுவில் இது வச்சா நல்லா இருக்குமா, அது வச்சா நல்லா இருக்குமேனு ஒரு ஆசை வந்துடும். அதை எங்கே போனாலும் சரி அதை வாங்கிட்டு வந்துடுவேன், வாங்கி வச்சுருவீங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு அம்மன் பார்த்தீங்கன்னா தசராக்கு சப்பரத்தில் வர அந்த சாமி மாதிரியே அதே ஒரு அலங்காரம், அதே அந்த குழந்தை வீட்டு வீட்டில் பார்த்தா பாலாம்பிகாவை இந்த வருஷம் நாங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி ரொம்ப இதெல்லாம் எப்படி பொறுமையாக நீங்கள் செய்கிறீங்க? அது ஒரு ஆசை, அது பண்ணி பார்க்கங்கிறது ஒரு ஆசை வந்தது இல்லையா? சார் ஐயாட்ட கேட்கலாம். வணக்கம் சார், உங்களுக்கு சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். நான் அறநிலையத்துறை பேச்சுமுத்து, என்னுடைய பேர் பேச்சுமுத்து. அறநிலையத்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்கேம்மா. சரிங்க சார். இப்போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இப்போ உங்கள் வேலையே? கொலு, ஆமாம், இந்த 20 நாளாக கொலு வேலையில் தான் பார்த்துட்ருக்குறோம். என்ன விதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க? இல்லை பொம்மைகள் அடி கொடுக்குறது, லைட் செட்டிங்ஸு, மற்ற கூட சப்போர்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு. சார் உங்கள் வீட்டில் கால் வைக்க கூட இடம் இல்லை, அந்த வகையில் அவ்வளவு பிரம்மாண்டமாக அதை சேஃப்டி பண்ணி வைக்கிறதுலேருந்து ரொம்ப கஷ்டம். எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி 20 நாளைக்கு உபயோகம் அம்பாளை கும்பிடுறது, மற்ற நாளில் இதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப இதாக பத்திரமா பாதுகாக்கிறோமா. ஆமாம், அதுவே ஒரு வேலையை நம்ம செஞ்சு. ஆமாம் 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 ஆமாம். சரி, ஹாய், உங்கள் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். இவங்க வீட்டு கொலு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கா? டெய்லி சாயந்தரம் வருவீங்களா? பிரசாதம்லாம் வாங்குவீங்களா? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க எல்லாருக்கும்? இங்க தச்சனூர்ல இந்த கொலு தான் நல்லா இருக்கு. சரி, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? நிறைய வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. சாமி எல்லாம் கும்பிடுறதுண்டா? சாமிலாம் ஆமா. நசமா தானடா? நசமா. என்னன்னு கும்பிடுவீங்க? சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா படிக்கணும். நல்ல பையங்களா இருக்கீங்கடா. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த அங்க ஒரு பொம்மை இருக்கலாம், அந்த பொம்மை, கண்ணன் பொம்மை, அம்மன் பொம்மை. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரு கூடயும் பேசுனது. நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த கலெக்ஷன் பத்திரமா பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இது மத்தியில் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து ஊக்கிக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை இன்னும் நாங்கள் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அதே ரொம்ப நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மயூரிட்டியிலேருந்து வந்தது ரொம்ப சந்தோஷம். சோனா ரெடிமேட்டுக்கும் எங்கள் நன்றி. நாங்கள் நேற்று கூட போய் சுடிதாரெல்லாம் எடுத்தீங்களா? ஆமாம், எடுத்துட்டு வந்தேன். ஓகே, எத்தனை எடுத்தீங்க? 4 எடுத்துட்டு வந்தேன். வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது சுடிதார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ உங்களை இன்னும் மேலே உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆளே வேண்டாம், இருந்தாலும் இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வரணும், எல்லாரும் வந்து பார்க்கணும். நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். 10 நாள் அம்மா இருக்குது, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தெரியும். மன நிறைய பசிக்கவே செய்யாது. இந்த வேலையே எங்கள் வீட்டில் பார்த்தாலே எங்களுக்கும் பசிக்கல. எங்கள் வீட்டுக்கார சத்தம் போடுவோம், காலையிலேருந்து இதே வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு. எனக்கு பசி இருந்தால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். எனக்கு பசி வராது. அந்த அலங்காரம் பண்ணி ஒன்றுனா இன்றைக்கி ஒரு புடவை மாற்றினா அப்படி மாற்றி ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் அந்த சந்தோஷத்துக்கு தான் உங்களுக்காக சோனா சில்க்ஸ் வந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு அன்பு பரிசு. அதை ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலெக்ஷன் கூட சேர்ந்து இந்த பிள்ளையரை வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமா. மயூர டிவிக்கும்
சோனா ரெடிமேட்டுக்கு ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வருடமும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தீண்டமிழ் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீடு எனும் கனவை நனவாக்க பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் வழங்குகிறது 3 சிறப்பான வாய்ப்புகள். ஸ்ரீனிவாசா அவென்யூ, ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம், ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு. ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவென்யூவில் ரூபாய் 7,30,000 முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு. ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது. பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள், சுவையான நிலத்தடி நீர், தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம். அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில். என்ஜிஓ ஏ காலனி பேருந்து நிறுத்தம் அருகில். பள்ளி, கல்லூரி, மருத்துவமனைகள், வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ், ஸ்டேட் பேங்க் காலனி, ஆர்டிஓ ஆபீஸ் மேல்புறம், என்ஜிஓ காலனி, திருநெல்வேலி. போன் 0462255155, மொபைல் 9786077880 மற்றும் 881882. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.